இல்லை இலைய ஆக்கங்கட்ட கூவா நான் தான் அவங்க நெல்லை வேலை பேச நண்பர்கள். இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம KPY பாலா அவர்களுக்கு. KPY பாலா பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் சமூக சேவை பண்றதுல ஒரு பெரிய மனசு படைத்தவர், வாழும் கர்ணன் கூட சொல்லலாம். அப்படி ஒரு மனுஷன். இன்னைக்கு KPY பாலா பத்தி என்ன பேச போறோங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நம்ம KPY பாலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா ரொம்ப மக்கள் எங்கெங்க கஷ்டப்படுறாங்களோ எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேர் வந்து தனன்யா. அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் உடம்புல, சரியா? அதுக்கு சிகிச்சை பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 9 கோடி ரூபா ஆகும்னு சொல்லும்போது அவர் ஆளாக முழு மனசெல்லாம் இறங்கி வந்து அவர் கையில் இருந்தால் 1 லட்ச ரூபா அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காரு. 1 லட்ச ரூபாய் காணானோடனே இப்போ கூட 35,000 ரூபா கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு முழு சப்போர்ட்டாக வீடியோ போட்டு இறங்கியிருக்காரு. இப்படி சப்போர்ட் பண்ணி இறங்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு பணம்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு வதந்திகள் வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் முற்றுப்புள்ளிக்கிற மாதிரி நம்ம KPY பாலா அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த குழந்தைக்கு உதவி பண்ணுங்க, பணம் இன்னும் கிடைக்கல, 9 கோடி ரூபா தேவைப்படுது, நான் 1,35,000 கொடுத்துருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்க சொல்லியிருக்காரு. நண்பர்களே, நான் உங்களோட விஷயம் கேட்குறேன். நம்ம எத்தனையோ தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணுறோம். சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாமல் யூடியூப்பில் அந்த பேக் இந்த இது அது இதுன்னு நிலமும் இருக்குது. அது இதுக்குன்னு அவாவா சும்மா வீடியோ கால் பண்ணிக்கிட்டு 500 அனுப்பு, 300 அனுப்பு, 1000 அனுப்பு, 2000 அனுப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லாரும் சொல்லலை, ஒரு சில பேர் அதெல்லாம் வந்து நீங்கள் ரூபாய் கொண்டாயில் ரொம்ப கட்டம்னா ஆக்கி கெட்டி அந்த ரூபாய் வச்சு சும்மா தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி கஷ்டப்பட்ட குழந்தைகள், உடம்புக்கு முடியாத குழந்தைகள், அந்த பிள்ளைக்கு வந்து 9 கோடி ரூபா தேவையாம். உங்களால் முடிஞ்சது 9 கோடி யாரும் கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் உங்கள் கடைக்கு ஒரு 500, 1000, 2000, 100 எவ்வளோ கிடைக்குதோ 10 ரூபானாலும் சரி தான் அந்த பிள்ளைக்கு அனுப்புங்க. ஒரு 9 கோடி மக்கள் ஆளுக்கு 1 ரூபா கூட 9 கோடி ரூபா வந்துடும். கொஞ்சம் இந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றுங்க. அதுக்கு நம்ம KPY பாலா முழுசாக இறங்கியிருக்காரு. நம்ம KPY பாலாவோட முழு இன்ஸ்பிரேஷன் அவர் யாரை பார்த்து இறங்கியிருக்காருன்னா நம்ம வாழும் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல, அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் வந்து KPY பாலா அவர்கள். அவரை பார்த்து தான் அந்த உதவுற மனப்பான்மை வந்து அவர் உதவிக்கிட்டு இருக்காரு. நீ கூட சொல்லலாம், KPY பாலாவுக்கு நீ என்ன ஒத்தா, நீ என்ன அவருக்கு என்ன சால்றாமான்னு கூட நீ கேட்கலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் கவலைப்பட போகிறதில்ல. நல்லது பண்ணணும், நல்லது யார் பண்ணாலும் தப்பு கிடையாது. நல்லது பண்ணது ஏன் வீடியோ எடுத்து போடுறேன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடுத்து போடுறதுனா மக்களுக்கு தெரியும் யார் உதவுறா, யாருக்கு எந்த உதவி தேவைன்னு தெரியும், அந்த மக்களுக்கு புரியும். அதனால தான் வீடியோ எடுத்து போடுறது. தயவுசெய்து இந்த குழந்தைய காப்பாற்றுக்கு அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட அக்கௌண்ட் நம்பர்லாம் KPY பாலாவோட ஐடியில் போட்டிருக்காரு, இன்ஸ்டா ஐடியில். நீங்கள் போய் அந்த ஐடியில் போய் செக் பண்ணி அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுங்கள். மறக்காமல் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றணும். சோசியலாக சொல்கிற ஒரு விஷயமாக சொல்கிறேன். தயவுசெய்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, உங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.